இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆஃபெல் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நம்ம ஈஸியான சாப்டர்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸு யூனிட் 3ல் மேட்ரிக்ஸை முதல்ல பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் வந்து ஈஸி சாப்டர் இல்லைங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போகலாம். இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ரோ என்ன காலம் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இது 3x3ன்னு எப்படி சொல்லுவோம்? 1 2 3. ஸோ 3 ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவை தான் கனெக்ட் பண்ணணும். அடுத்து காலம் 1 2 3. ஸோ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இது உட்காந்துருக்கு. இந்த எலிமெண்ட் இங்கே உள்ள வரதான் என்ன சொல்லுவோம்னா எலிமெண்ட் உறுப்புகள். இப்போ A11 A12 A13 அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட். இப்போ A11 இது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு ரோவில் தேர்ட் எலிமெண்ட். இது அடுத்து ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு. அடுத்து இப்போ எங்கே வந்துட்டோம்? இதெல்லாம் ரோ. அடுத்து என்ன வருது? காலம். ஸோ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். இப்படி தான் வந்து அந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்டோட பிளேஸை கனெக்ட் பண்ணும். இப்போ A11 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம். A21 என்ன அர்த்தம்? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். இப்படி தான் கனெக்ட் பண்ணும். இப்போ இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 16. அடுத்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ முதல்ல ரோவை கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. காலம் பார்த்துங்க. ஃபஸ்ட் அதே மாதிரி 4 ரோ 4 காலம் இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 4/4. இப்போ A22 கேட்குறாங்க. A22னா ஃபஸ்ட்டு வருது ரோ. ஸோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். இப்போ A22 இஸ் √7. அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து A23 அப்போ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். அப்போ √3/2. இதே மாதிரி தான் பேலன்ஸ் உள்ளதை எழுதணும். A24னா செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். அப்போ 5. A34 தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். இப்போ 0. இது ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம், ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம். இது ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம். இப்படி தான் கனெக்ட் பண்ணும். அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.